இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது எக் கொத்து பரோட்டா. நிறைய சப்பாத்தியை செஞ்சுட்டு அதை பீஸாக கட் பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுக்கோங்க. அதை வச்சுட்ட உடனே ஒரு முட்டை கொஞ்சம் உடச்சிட்டு அதை கடையில் போட்டு கொஞ்சம் கிளறிக்கோங்க. கிளறிட்டு அதே இதில் நம்ம முட்டையெல்லாம் நல்லா இன்னொரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ட்ரான்ஸ்ஃபர் பண்ண உடனே நம்ம என்ன பண்ணுறோம்னா, நம்ம கடாயில் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதே கடாயில் ஜீரகம் இதெல்லாம் போட்டுட்டு நல்லா கிளறிக்கோங்க. லைட்டாக வெங்காயம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த எல்லாத்தையும் போட்டுக்கோங்க. போட்டுட்ட உடனே நல்லா கிளறிக்கோங்க. அப்புறம் தக்காளி போட்டுட்டு நம்ம கிளறி வச்சுருந்த முட்டையெல்லாம் எடுத்து போட்டுக்கோங்க. போட்டுட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு 2 மினிட்ஸ் கடையை நல்லா கிண்டிக்கோங்க. கிண்டின உடனே நம்ம வெட்டி வச்சுருந்த சப்பாத்தி எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போட்டுட்டு அதை கொஞ்சம் கிளறணும்.